எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீக்லி மார்க்கெட் அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வாய்ஸ் கொஞ்சம் இங்கே பசங்க வெளியே ஆடுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஹேர்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் கேளுங்க. ஓகே, எவ்வளோ குயிக்காக இது முடிக்கலாம். இப்போ வந்துட்டு நிஃப்டி அப்புறமா பேங்க் நிஃப்டியோட வீக்லி மார்க்கெட் அப்டேட் பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு டவுன் சைடில் இருக்குது, ரைட்? நாம் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் சொன்னிருந்தோங்க. அந்த லெவல் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிஃப்டி 50 ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், அது பிரேக் பண்ணியிருக்கு. அந்த லெவல் எதுன்னு பார்த்தா இந்த லெவல் ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு, ரைட்? இது பிரேக் பண்ணனால நான் என்ன சொல்லியிருந்தேன், பிரேக் பண்ணால் இது ஃபர்தர் டவுன் சைடு போகணும், கண்டிப்பாக போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கணும் இல்லை, அதனால நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டலில் போனோம். மந்த்லி கேண்டலில் பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்குது, ரைட்? அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் நிஃப்டி 50யோட கேண்டல் இந்த லாஸ்ட் இந்த மாதம் அப்புறமா லாஸ்ட் மந்த்து கேண்டல் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வால்யூம் கூட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வீக்லியில் பார்த்தா வீக்லியில் கூட மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு மேஜராக ஹையர் ஐ பண்ணியிருக்கு, ரைட்? ஹையர் ஐ பண்ணிக்கின்னு போனதுனால மார்க்கெட் வந்துட்டு இந்த லோ வந்துட்டு ஆக்சுவலி லோ வந்துட்டு இந்த ஹையர் லோ வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு இந்த லாஸ்ட் வீக் கேண்டல். இப்போ கீழே வருமானு பார்த்தா இங்கே ஒன்று லோ இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஹையர் லோ வந்துட்டு பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் இல்லை 2 வீக்ஸில் இன்கேஸ் இதில் மேலே போவாங்கட்டும் நம்ம புல்லிஷாக இருக்கக்கூடாது. ஓகே, பேரிஷாக தான் இருக்கணும். இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேரிஷ் ஜோனில் வந்ததுனால இன்னும் ஃபர்தர் கீழே போகிற சான்சஸ் தான் அதிகம். ஓகே, அப்புறமா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் வரலாம். பவுன்ஸ் பேக்கு அது எது மாதிரின்னு பார்க்கலாம். டே கேண்டலில் போயிட்டு பவுன்ஸ் பேக் எது மாதிரி வரும்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஃபர்தர் ஒரு பரி கரெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த பரி கரெக்ஷனில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் அதில் அர்த்தம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புல்லிஷ் ஆகிட்டு மார்க்கெட்டை மேலே போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. எப்போ மார்க்கெட் புல்லிஷ்னு நம்ம கன்சிடர் பண்ணணும்னா இதோட ஒரு ஓகே 23,889 இது வந்துட்டு இதில் மேலே எப்போ க்ளோஸ் கொடுக்காம போதோ அங்கே வரலாம் இது மார்க்கெட் வந்துட்டு பேரிஷ் ஜோனில் தான் இருக்கும்னு அர்த்தம். ஃபர்தர் கீழே வந்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வர சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். எல்லாம் காஷியஸாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி மேஜர் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு 22,800. ஓகே, 22,800 வந்து மேஜர் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் 730 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது நிஃப்டியில். இப்போ டேல இது மாதிரி நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும்னா இப்போது ஆல்ரெடி கரெக்ஷன் வந்துருக்கு. கரெக்ஷன் வந்து கொஞ்சம் அப்பர் சைடு போகிற சான்சஸ் இருக்குது கொஞ்சம். ஆனால் டேயில் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. வீக்லியில் இது க்ளோஸ் ஆகணும். இது மேலே இன்கேஸ் இது மேலே போனாலும் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி மேலே போய் மறுபடியும் கீழே வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஜோனில் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சேம் திங். பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாம் இங்கே வந்துட்டு என்ன சொல்லுங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் எப்போல்லாம் பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு கீழே டவுன் போகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இந்த மேஜர் சப்போர்ட் லெவலில் இருக்குது இது பேங்க் நிஃப்டி. ஓகே, இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்தாலும் அப்சைடில் டே கேண்டலில் இது கரெக்ஷன் மாதிரி அப்சைடில் வந்தாலும் இந்த நிஃப்டி 50 வந்து சப்போர்ட் பண்ணலன்னா மறுபடியும் இது பேங்க் நிஃப்டியோட டவுன் சைடு போகிற அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டை இது வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுமா இல்லை இதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் மறுபடியும் கீழே போகுமா பார்க்க வேண்டியது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்துட்டு மேஜர் சப்போர்ட் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்த இம்பார்ட்டண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்பின்னிங் டாப்பு லோ வந்து பிரேக் பண்ணனால கொஞ்சம் காஷியஸாக இங்கே கூட இருக்கணும். அதே மாதிரி நான் வந்துட்டு லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்குக்காக எல்டிஐஎம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அப்புறமா வோல்டாஸு, அப்புறமா டெக் மஹேந்திரா, அப்புறமா டாடா பவர், அப்புறமா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், அப்புறமா நௌக்கரி, இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் எடுத்திருக்க ஸ்டாக்ஸு. இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எதனாலன்னா
நான் வந்துட்டு 15th எனக்கு ஹாலிடே, இப்போ 14th நான் என்ட்ரி எடுத்தது. பட் 15th வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஹாலிடே இருக்கிறது எனக்கு தெரியல, நான் பார்க்கல, அப்சர்வ் பண்ணல. அதே மாதிரி மண்டே அப்புறமா டியூஸ்டே அப்புறமா வெனஸ்டே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு ஹாலிடே பிகாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கிறதுனால, மகாராஷ்டிரா ஹாலிடே இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்சுக்கும் ஹாலிடே இருக்குது. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டியது எக்ஸ்பைரி எதுனால ஜஸ்ட் 2 days மட்டும்தான். இந்த 2 days எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இது மிஸ்டேக்கில் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ மண்டே வந்துட்டு இது என்னோட பாசிட்டிவில் எதுனா க்ளோஸ் ஆகுனா நான் என்ன பண்ணுவேன், இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நவம்பர் எக்ஸ்பைரி எக்ஸிட் ஆகிட்டு டிசம்பர் எக்ஸ்பைரிக்கு என்ட்ரி ஆயிடுவேன். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு புரியணும்னு அர்த்தம். இப்போ அதனால ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் சொல்கிறது வந்து பை பண்ணணும் அது மாதிரி இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் எதனால நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு அதை பற்றி பேசுறதுக்காக. ஓகே, இது மாதிரி சில நேரத்தில் நம்மளாம் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறது காமன். ஓகே, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த மிஸ்டேக் பண்ணுறது ஒரு காமன் இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஜோனில் இருக்கிறதுனால கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு பவுன்ஸ் பேக்கு வர்றது சான்சஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, நிஃப்டி 50 ஆகட்டும், பேங்க் நிஃப்டியில் ஆகட்டும், ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கு வர சான்ஸ் இருக்குது. அது அர்த்தம் அந்த மேஜர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இந்த 50,950 மேலே க்ளோஸ் ஆவாங்கட்டும், வீக்லி க்ளோஸ் ஆவாங்கட்டும், நம்ம பேரிஷ் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட். இது மேலே க்ளோஸ் ஆகினா மட்டும்தான் புல்லிஷ் ஜோனில் மறுபடியும் மார்க்கெட் அப்சைட் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.